அப்படின்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு தான் வந்து அந்த தர்கா வந்து ரொம்பவே வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்க வந்து நிறைய மக்கள் அவங்களுடைய நேர்த்திக்கிட்ட எப்படிலாம் செலுத்துறாங்க, இங்க உள்ள பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதான் நம்ம இங்க போய் பார்க்க போறோம். நம்ம வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான கோயிலுங்க. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆத்தங்கர பள்ளிவாசல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாட் அலோவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து வெளியே இருந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறோம். இங்கே வந்து இந்த கோயிலுக்கும் வந்து தர்காவுக்கும் வந்து நிறைய வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குங்க. அது வந்து என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது வந்து ஷேக் முகமது அப்படின்ற ஒருத்தரும் வந்து சையத் அலி ஃபாத்திமா அப்படின்ற ஒருத்தரும் வந்து அரபு நாட்டில இருந்து இங்கே வந்து மொழியை பரப்புறதுக்காக வர்றாங்களாம். ஸோ அவங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் விபத்தில் வந்து சிக்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டி அவங்க அங்கேருந்து வந்து கிளம்பி ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து மக்கள்லாம் வந்து அவங்களுடைய மதத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்ததா வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஸோ அந்த வரலாறு வந்து என்ன அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் கரெக்டாக வந்து தெரியல. ஆனால் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கேட்டதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாம்பு கடிச்சு இறந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கே தான் வந்து சமாதி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சமாதி பண்ணி வச்சு இப்போ அதுதான் வந்து தர்காவை கும்பிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்து பக்தர்கள் வந்து அவங்கள வேண்டுதல் வந்து வேண்டுதல் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம் கொடுக்குறது, அப்புறமேட்டு வந்து தேங்காய் பால், அதுக்கப்புறமேட்டி அவங்க வந்து ஆடுலாம் வந்து நம்ம எப்படி ஹிந்து கோயிலில் வந்து எப்படி ஆடுலாம் வந்து எப்படி நேர்த்திக்கிட்ட தான் கொடுப்போம், அதே மாதிரி இவங்களும் வந்து ஆடு கோழி இதெல்லாம் வந்து நேர்த்திக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அதை வந்து யாரும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ அது வந்து இங்கேயே சமையல் பண்ணி இங்கேயே வந்து வர்ற வந்து பக்தர்கள்லாம் வருவாங்களா அவங்களுக்குலாம் வந்து காணிக்க வந்து மதியம் வந்து சாப்பாடு வந்து ஃபுல் டைம் ஓடிட்டு இருக்குது. எப்போ வந்தாலும் இங்கே வந்து சாப்பாடு வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதேமாரி நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய மசூதிகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்திருப்பாங்களா மொழி வந்து பிறப்புறதுக்காக வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய சம்மதிகளும் வந்து இங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வந்து காமிக்கிறேன், நீங்கள் அப்படி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து முஸ்லீம் மட்டும் தான் வர்றாங்க அப்படின்றது இல்லைங்க. இங்க வந்து பல மதத்தை காண்டு இங்க வந்து நான் வந்து நிறைய ஹிந்துக்களையும் பார்த்தா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் அவங்கலாம் வந்து இங்க வந்து வர்றாங்க. இவங்க வந்து நம்ம வீட்டுல வந்து இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இங்க வந்து அந்த தொட்டி வந்து தீர்த்த தொட்டி அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து அந்த தண்ணியை வச்சு அவங்களுக்கு வந்து கைகளிட்டு உள்ள வந்து சந்தனம் வந்து வச்சிருக்காங்க. வந்து உள்ள 2 சமாதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சந்தனம் வச்சிருக்காங்க. அந்த சந்தனத்தை எடுத்து அவங்க மேல தடவினா அவங்க வந்து பூரண குணமாயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இங்க இருக்கு. ஸோ அதையும் வந்து இங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து உள்ள வந்து இருக்குது. நம்ம வந்து உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால வந்து நம்ம பாதியிலே முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். நான் சுத்தி வந்து காமிக்கிற இந்த கோயில் எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து பாத்துக்கோங்க.
பண்றாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து எல்லாரும் வர்றவங்கலாம் வந்து இந்த இடத்துல தங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தர்காவுல வந்து என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல இப்ப வசதி இல்ல, வீட்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வந்து தங்கிடுறாங்கங்க. அவங்களுக்கு இந்த தர்கா மூலமா வந்து சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே வந்து இங்கேயே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தர்காவும் அதுக்கு வந்து அனுமதி அளிக்குது. இது ரொம்ப பெரிய விஷயங்க அது. அந்த தர்காக்கு சைடுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி கியூல நின்னுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து சமயக்கூடம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம இப்ப ஆடு, கோழிலாம் குடுக்குறோம் பார்த்தீங்களா தானமா, அதுல வந்து இங்க தான் வந்து உள்ள சமையல்காரங்கலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம காசு குடுத்தோம்னா, சமைச்சு இந்த மாரி பொதுமக்களுக்கு வந்து த தானமா வந்து குடுத்துருவாங்களாம். அதுபோக இங்க நெறைய வந்து நேர்த்திக்கடன் வந்து செலுத்துறாங்க. ஏதோ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாலும், பழமும் சேர்ந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கட்ட போய் நம்ம என்னன்னு கேட்கிறப்போ வந்து, அவங்க வந்து சொன்னாங்க, "இது வந்து எங்களுடைய நேர்த்திக்கடன்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்மளும் அத வாங்கி டேஸ்ட் பண்ணோம். உண்மையிலே வந்து அதாவது அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப வந்து இங்க தானம் பண்றாங்க. ஒரு சில பேர் ஆடு, கோழி குடுக்குறாங்க. ஒரு சில பேர் இந்த மாரி வந்து பாலும் இது வந்து எதுக்காக குடுக்குறீங்க நீங்க? காலையில தான் நம்மளுக்கு தனி வாளி இருக்கு. நேர்த்திக்கடன். சரி. வேண்டுதலுக்காக. சரி, சரி. சரிங்க. நமக்கும் அப்படியே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, நம்மளும் இந்த லைன்ல நின்னு அப்படியே சாப்பாட வாங்கிட்டு, என்ன இன்னைக்கு சாப்பாடு குடுக்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வித்தியா விதமான வந்து சாப்பாடு வந்து குடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஆனுச்சு. இப்ப என்ன ரைஸ் தராங்கன்னு தெரியல. இப்ப உள்ள போய் பார்த்தா தெரியும். ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு பார்த்தீங்களா? உள்ள போய் பார்த்தா தெரியும். இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்குன்னு தெரியல. அந்த அல்லாஹ் புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு தலையில என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. நம்ம உள்ள போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கிருந்து கிளம்புவோங்க. நம்மகிட்ட பிளேட் இல்லாதனால அந்த மாரி ஒரு கவரு குடுத்தாங்க. அந்த கவர்ல தாங்க சாப்பாடு குடுத்தாங்க. நம்ம அந்த கவர்ல அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சுங்க.